வணக்கம். நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார்னு சொல்லி முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்காங்க. தமிழக பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு வந்தாரோ, அதுக்கப்புறம் தான் பல இளைஞர்கள் நம்மளுடைய பாஜக கட்சியில இணைஞ்சு நிறைய வேலைகளை செய்யறதுக்கும் சரி, ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. ஏன்னா, ஒரு எழுச்சியான ஒரு தலைவன் வந்தாதான் அவரு பின்னாடி நிறைய பேர் போவாங்க. நேர்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க பின்னாடி இருக்காங்க. இளைஞர்கள்லாம் அப்படின்னு இல்ல, மற்றபடி நிறைய வயசானவங்களும் சரி, அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே அவரை பார்க்கணும். இப்ப என் மக்கள் யாத்திரையில எல்லாம் நிறைய வயசானவங்க எல்லாம் அவரை பார்க்கணும்னு சொல்லி அங்கங்க நின்னாங்க. நிறைய பேர் அவரை பார்த்து சந்திச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்த்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஒரு கட்சி. பிஜேபி ஒரு 2ஆம் இடத்துல பல இடத்துல வந்துருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்குன அண்ணாமலை அவர்களை மாத்தினா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிஜேபி கட்சிக்கு போறாத காலம். ஏன்னா நாங்கெல்லாம் நினைச்சோம் ஒரு நல்ல தலைவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பிஜேபிக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்த ஏடிஎம்கே கட்சிக்காக நம்மளுடைய தலைவனை மாத்தணுமா? ஏடிஎம்கே கட்சி கூட்டணிக்காக அவங்க எப்படினாலும் தலையெழுத்து கூட்டணி வந்துதான் ஆகணும். விஜய் கூட போலாம், இல்லைன்னா நம்ம கூட வரலாம். ஆனா விஜய் கூட போனாலும் சரி போகட்டும் சரி, இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவர்ல இருந்து நீக்கப்பட்டா விஜய்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா இளைஞர்கள் துடிப்பா இருக்கிறவங்க பிஜேபியில இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே இளைஞர்கள் விஜய் பின்னாடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு கட்சி அழிக்கிறதுக்கு ஒரு தலைமை முடிவு எடுக்குமா அப்படின்னா தெரியல. ஆனா அண்ணாமலை அவர்களை மாத்தினா நிச்சயமா பிஜேபி கட்சி ஒரு பேரழிவை சந்திக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பிஜேபி கட்சின்றது தமிழ்நாட்டுல தலை தூக்க முடியாத அளவுக்கு சந்திக்கும். முழுக்க முழுக்க மக்கள் அண்ணாமலை பின்னாடி போயிட்டு இருக்காங்க. பிஜேபி கட்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா தேசிய கட்சி தேசத்தை நோக்கி, அதாவது தேச நன்மைக்காக நினைக்கிறவங்க நிறைய பேர் பிஜேபிக்கு போவாங்க. கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் காங்கிரஸா மாறி போச்சு. ஏற்கனவே சுதந்திரம் கிடைக்கும் போது காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. அப்ப நிறைய நம்மளுடைய காமராஜர் மாதிரி நிறைய தியாகிகள் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற அயோக்கியம் பொறுக்கி மொள்ள மாதிரி பைய, அதாவது ஏற்கனவே ரவுடி லிஸ்ட்ல இருந்தவன் தான் இப்ப தலைவனாவே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆகி போச்சு காங்கிரஸ். அதனால தேசத்துக்குன்னு ஒரு கட்சினா அது பிஜேபி தான். ஏன்னா நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு. ஆனா நம்ம மோடி அவர்கள் வந்த அப்புறம் எல்லாமே பயந்து போயிருக்கு. இந்தியா அப்படின்னாலே மோடிக்கான ஒரு இரும்பு மனிதன் என்ற ஒரு எண்ணத்திலே பயந்து போயிருக்காங்க. பல நாடுகள்ல நம்ம பிரதமரை வரவேற்று நிறைய போற்றி புகழ்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி, ஒரு தில்லான ஒரு ஆட்சி இங்க கொடுத்துட்டு இருக்கு. அதனால நம்ம தேசத்துக்காக நம்ம ஏம் பண்ணுவோம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இங்க இருக்கக்கூடிய அவர்கள் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. பிஜேபியில ஒவ்வொருத்தையும் காலிலையும் போய் விழுந்து 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 கிடந்தாங்க. ஏன்னா அதிமுக திமுக காலிலையும் விழுந்துதான் கூட்டணிக்கு வச்சு 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 என்ன நடந்துச்சுங்க? பிஜேபி வளர்ந்துச்சா? நோட்டாவுக்கு கீழே ஓட்டு எடுத்தது அதுதான் பேரு. ஆனா இப்ப தனிச்சு நின்று 11% எடுத்திருக்காரு. கூட்டணி கட்சியில 18% எடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனா இப்ப அண்ணாமலை அவர்களை மாத்துனா என்ன நடக்குங்க? பிஜேபி அழியும். அதுதான் இங்க மேலிடம் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படின்னா அண்ணாமலையை மாத்துறதுக்கு பிஜேபி கட்சின்றது தமிழ்நாட்டுல அழியிறது கன்ஃபார்ம். இதை மட்டும் யோசிங்க. இபிஎஸ் அவர்கள் ஒரு காலவாரி விடுறவன். இபிஎஸ் அதாவது அதிமுக கட்சின்றது இப்ப தனிப்பட்ட முறையில ஒருத்தன் கையில இருந்த மாதிரி இருக்கு. இபிஎஸ்ன்றவன்
எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம கூட கூட வச்சுக்கிட்டே கழுத்த இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஏன்னா காலை தொட்டு கும்பிட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சி அவங்களே காலவாரி விட்டாரு. ஓபிஎஸ் கூடயே வச்சுக்கிட்டு ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே தள்ளி விட்டாரு வெளியில. இதே போல நிறைய சொல்லிட்டு போலாம். நம்பிக்கை துரோகி, ஊழல்வாதி அப்படின்னா இபிஎஸ் தான். அந்த இபிஎஸ்க்காக நேர்மையான ஒரு மனுஷன் அண்ணாமலை அவர்களை மாத்தணும்னு இங்க தமிழ்நாட்டுல நினைச்சா இது பிஜேபியோட அழிவின் ஆரம்பம். இது நாங்க அண்ணாமலையோட அனுதாபி ஏற்கனவே பிஜேபி தான். ஆனா அண்ணாமலை வந்த அப்புறம் ஒரு பிஜேபி அப்படின்னா ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை விடுறதுக்கு எங்களுக்கு எல்லாம் மனசே கிடையாது, பல பேருக்கு மனசு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமா? வரக்கூடாது. மத்திய அரசு தலைவர்கள் இந்த பிஜேபிய எப்படி வழி நடத்தணும் அப்படின்றது அண்ணாமலைக்கு மட்டும்தான் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் கட்சிகள் திமுக, அதிமுக கட்சிகளை வேற இருக்கிறதுக்கு அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். அண்ணாமலை கட்சியை விட்டு தலைவர் பதவியில இருந்து எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கானுங்க தெரியுமா திமுக காரன். ஏன்னா அவர்கள் ஊழல் பட்டியல தான் முழுக்க எடுத்து வெளியே சொல்லிட்டே இருந்தாரு. ஏன்னா ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதிகளை எடுத்து சொல்றதுக்கு வேற தலைவனே கிடையாது. இங்க எத்தனை பிஜேபி தலைவர் இருந்தாங்க? மத்திய அரசு ஆட்சியில இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் பண்ண ஊழலை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்றதுக்கு துணிச்சல் இருந்துதா யாருக்காது? ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு துணிச்சல் அப்படின்றது அவர் பிறப்பில இருக்கிறது. அதனாலதான் எப்பவுமே எகிரி அடிக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, ஊழல்வாதினா ஊழல்வாதி தான். இப்ப இன்னைக்கு செல்வ பெருந்தகை நான் பெரிய யோகி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சார். இன்னைக்கு என்ன பிரஸ் மீட்? அந்த இந்த ட்ரைனேஜ் அல்றவங்களுக்கு சொந்தமா வண்டி வாங்கி கொடுத்தது அப்படி இப்படின்டே நீ ஒரு ரவுடி, நீ என்ன சொன்னாலும் எவன்டா நம்ப போறான்? நீ பிரஸ் மீட் வச்சு நம்ம யோகின்னு சொல்லி காட்டுற. எல்லாமே உன்னோட பினாமி பேர்ல உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்கவுங்க பேர்ல லோனை போட்டு எடுத்து கொடுத்து பக்காவா பண்ணிட்டு இருக்க. சிபிஐ வேணா வச்சு விசாரிக்கத்தான் செய்வாங்க, நீ உள்ளார போடதான் செய்வாங்க. நீ பிரஸ் மீட் வச்சுட்டா விட்டுருவாங்களா? நீ ஏன் தேடி உள்ளார வருவ? நீ தலைவர் பதவியில இருக்கிற வரைக்கும் உனக்கு மரியாதை இருக்கும். அப்படி இருந்தாலும் உன்னை விட போறது இல்ல. நீ ஜெயில் போறது கன்ஃபார்ம். ஆனா யாருகிட்ட அடிக்கிற பத்தியா? ஒரு ட்ரைனேஜ் அடிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க கிட்ட நீ கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிற பத்தியா? எவ்வளவு மொள்ள மாதிரி பையன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல அவங்க ஜாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அந்த தாழ்த்தப்பட்டவர்களை நசுக்குறீங்க, மிதுக்குறீங்க. நாங்க எங்கடா மிதுக்குறோம்? நாங்க எங்க நசுக்குறோம்? நீ தாண்டா அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்வாதாரத்தை அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வண்டி வாங்குற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா அந்த திட்டத்தை அவர்களுக்கு முழுமையா பயன்படுற மாதிரி வைக்கணும். நீங்க அதுல ஆட்டையே போறதுக்கு செய்யறது யாருடா நசுக்குறாங்க, பிசுக்குறாங்க? நீங்க தாண்டா முழுக்க அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி ஓட்ட வாங்கிக்கிட்டு அவங்கள போட்டு மிதிக்கிறது, நசுக்கிறது, பிதுக்கிறது எல்லாம் நீங்க தான். வேற யாரும் உங்களை ஒன்னத்தையும் பண்றது இல்ல. அதே போல விசிகா கட்சிக்காரன் ஒருத்தன் கடலூர்ல செம்மையா பண்ணிருக்கான்ல, எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஏன்னா கள்ள நோட்டு அடிச்சிருக்கான் பாருங்க. அங்க ஜெயிச்சிருக்கானுங்க. இந்த விசிகா காரனுங்க ரவுடித்தனம் பண்ணுவானுங்க, மொள்ளமாரித்தனம் பண்ணுவானுங்க, எல்லா வேலைகளையும் செய்வானுங்க. ஆனா கள்ள நோட்டு அடிக்கிறானுங்க பாரு. இவனுங்க இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் இந்த திருமாவளவன் ஜெயிச்சது அந்த கள்ள நோட்டு பணத்துலதான் நினைக்கிறேன். இந்த வெற்றியெல்லாம் கேஸ் போட்டு அதெல்லாம் நீக்கணும். இந்த திருட்டு நாய்கள் கள்ள நோட்டு அடிச்சு ஒரு கட்சி ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சானுங்கன்னா இதெல்லாம் நாடு எங்க போயிட்டு இருக்கு? நாட்டுல அதாவது ஒவ்வொருதையும் பார்க்க நம்ம மத்திய அரசு மேல கோபம் வருது. நம்ம மத்திய அரசுக்காக பேசினாலும் மத்திய அரசு எதையுமே கண்டுக்கிறது இல்ல. இந்த மாதிரி நாய்களை உள்ளார பிடிச்சு போடுங்க, அடிச்சு எந்த தலைவனா தானே மயிரானா தானே அடிச்சு உழுதி போடுங்க, ஒருத்தனையும் விடக்கூடாது. இந்த மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்றது, கள்ள நோட்டு அடிக்கிறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பணம் சம்பாரிச்சு அதை கொள்ளையடிச்சு வைக்கிறவன் ஒரு பக்கம், இந்த
அத நோட்டையே கள்ள நோட்டை அடிச்சு மக்கள் மத்தியில புழக்கத்தை கூட்டு அதை வச்சு ஒரு அரசியல்ல இருந்துகிட்டு எவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க. இவனுங்களெல்லாம் விடலாமா? மத்திய அரசு கொஞ்சமாவது யோசிங்க. இவனுங்களெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் எப்பவுமே தேசத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய கட்சி தான் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதுல இருக்கக்கூடிய இவனுங்க எல்லாமே அந்த ஜாதிக்கு பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க. எல்லா மக்களையும் நாங்க சொல்றோம், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனுக்கு சொல்றோம், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனை சொல்றோம். அவனுங்க தான் திருட்டு பயலுங்க, ரவுடி பயலுங்க, இந்த கள்ள நோட்டு அடிக்கிறவனுங்க, கள்ள கடத்தல் பண்றவனுங்க எல்லாத்தையும் கூடியும் வச்சிருப்பானுங்க. அவனுங்களே செய்வானுங்க. அந்த காசை வச்சு ஓட்டும் வாங்கி ஜெயிச்சிருவானுங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. ஏன்னா 500 ரூபாய் கொடுத்தா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துல ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு கோட்டு ஒரு 500 ரூபாய் காசு சிறப்பா அங்க அன்னைக்கு வேலை செய்யும். மக்கள் சிந்திங்க, நாடை நாசம் பண்ணிட்டீங்க, நாட்டையே நாசம் பண்ணிட்டீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கி நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் கத்திட்டு இருக்கேன், இதே போலதான் கதறிட்டு இருக்கேன், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு. ஏன்னா ஓட்டுக்கு காசு வாங்கி நாட்டையே நாசம் பண்ணிட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஏன்னா திருட்டு பையெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுறான். எல்லாரும் பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைங்க காலத்திலேயாவது பிள்ளைங்களை ஒரு கௌரவமா வாழ விடுங்க. நல்ல நாட்டுல, நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாட்டுல வாழ விடுங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்க திருடிட்டு போறதுக்கு விடாதீங்க. நல்லவனுங்களை ஆட்சி புரிய வைங்க. வணக்கம்.